வெல்கம் டு டோரா குக்கிங். இன்னைக்கு மிளகு கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதை நம்ம அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 1 கட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா மசாலாவையும் இப்போ நம்ம சிக்கனோட எடுத்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை பரட்டி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அது ஊறட்டும். ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி போட்டு செய்கிறதா இருந்தாலும் தக்காளி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு வதங்குற அளவுக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன். இந்த மசாலாவோட நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உடனே தண்ணி ஊற்ற வேணாம், நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம்.
ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன்லேயே ஓரளவுக்கு தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டுடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க, வேகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம இது உப்பு போட்டு தான் பிரட்டி வச்சுருக்கோம். அதனால் சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.